நந்தி என்பது சிவபெருமானின் பெயரே. இதை திருமுறைகளில் நாம் உணரலாம். அந்த சிவபெருமானின் பெயரையே தன் பெயராக பெற்றவர் நந்தி தேவர். சிவகணங்கள் அனைவருக்கும் தலைவர் நந்தி தேவரே. சிவகாமங்கள் அனைத்தையும் அறிந்தவரும் நந்தி ஒருவரே. சிவபெருமானே நேரடியாக சிவகாமங்களை நந்தி தேவருக்கு போதித்து அருள் செய்தார். ஷிலாதர் கண்ட சிவகுழந்தை. சிவாலயங்களில் கர்ப்ப கிரகத்திற்கு எதிரில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் நந்தி தேவர் தர்ம விடை எனப்படுவர். அழிவே இல்லாதது தர்மம். அது விடை ரிஷபம் வடிவில் இறைவனிடத்தில் சென்றடைய அந்த நந்தியின் மீது ஈஸ்வரன் அமர்ந்திருக்கிறார். தர்மம் இறைவனை தாங்குகிறது. அது விடும் மூச்சுக்காற்றுதான் இவருக்கு உயிர்நிலை தருகிறது. இதனால்தான் மூலவரின் தொப்புள் பகுதியை உயிர்நிலையாக கொண்டு அதன் நேர்கோட்டில் நந்தியின் நாசி அமையுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. இம்மூச்சு தடையேதுமின்றி மூலவரை சென்றடையத்தான் நந்தியின் குறுக்கே போவதும் விழுந்து வணங்குவதும் கூடாது என்பது வழக்கத்தில் இருக்கிறது. மேலும் நந்தி தேவர் தமது மூச்சுக்காற்றின் வாயிலாக சுவாமிக்கு சாமரம் வீசி வழிபட்டு கொண்டே இருக்கிறார். வீத்தஹவ்யர் என்ற பெயர் கொண்ட முனிவர் தம் சிறு வயதில் சிவனடியார் ஒருவரின் அன்ன பாத்திரத்தில் விளையாட்டாக கல்லை போட்டார். அதன் தீவினையால் இறந்த பிறகு பெரும் பாறை ஒன்றை தின்று தீர்க்க வேண்டும் என்ற தண்டனை இருப்பதை யமதூதர்கள் மூலம் முன்னரே அறிந்தார். இறப்பதற்கு முன்னரே பாறையை தின்று தன் பாவம் போக்கிக் கொண்டவர். ஆதலால்தான் இவருக்கு ஷிலாத முனிவர் என்ற பெயர் வந்தது. ஷிலாத முனிவர் சித்ரவதி என்ற பெண்ணை மணம் செய்து கொண்டார். பல ஆண்டுகள் ஆகியும் மகப்பேரின்மையால் மிகுந்த வருத்தமுற்றார் ஷிலாத முனிவர். ஷிலாத முனிவர் திருவையாறு தலத்தில் உறையும் ஐயாரப்பன் பெருமான் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர். தம் உயிரான ஐயாரப்பரை பூஜித்து கடும் தவம் செய்தார். தனக்கு அறிவார்ந்த மகன் வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இறைவன், ஷிலாத முனிவரே, என்னை போன்றே உனக்கு ஒரு மகன் வேண்டும் என்றால் நீ புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும். யாகம் செய்ய பூமியை உழும்பொழுது பெட்டகம் ஒன்று தோன்றும். அதில் ஒரு புத்திரன் காணப்படுவான். அவனுக்கு ஆயுள் 16 மட்டுமே. அவனை எடுத்துக்கொள் என்று அசரீரியாக திருவாய் மலர்ந்தருளினார். சிவன் அருளை எண்ணி ஷிலாத முனிவர் பெரிதும் மகிழ்ச்சியடைந்தார். ஷிலாத முனிவர் இந்திரனின் ஆலோசனைப்படி ஸ்ரீசைல மலை சென்று உத்தரகாமேஷ்டி யாகம் செய்ய முற்பட்ட போது தங்க பெட்டியில் சிவரூப சுந்தரனாக குழந்தையொன்றை கண்டெடுத்தார். 4 தோள்களும் 3 கண்களும் பிறையணிந்த முடியும் கொண்டு விளங்கும் ஒரு மூர்த்தியை கண்டு வணங்கினார். ஐயாரப்பர் மீண்டும் அசரீரியாய், முனிவரே, பெட்டியை மூடி பின் திற என்று கட்டளையிட்டு அருளினார். ஷிலாத முனிவர் அப்படியே செய்ய பெட்டகத்தில் இருந்த அம்மூர்த்தி முன்னைய வடிவம் நீங்கி பிரகாசத்தோடு அழகிய குழந்தை வடிவுடன் திகழ்ந்தது. அக்குழந்தையை கண்டு ஷிலாத முனிவரும் அவரது மனைவியும் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைந்தனர். அந்த குழந்தையே நந்தியம் பெருமான் ஆவார். நந்தி என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். ஷிலாதரின் கவலையை போக்கி மகிழ்ச்சி உண்டாக்கும் விதம் கிடைத்தவர் ஆதலால் நந்தி என்று அவருக்கு பெயரிட்டார் ஷிலாதர். பெற்றோர் அக்குழந்தைக்கு செபேஸ்வரர் என்று நாமகரணம் செய்து வளர்த்து வந்தார்கள். செபேஸ்வரர் 14 வயதிற்குள் வேதகாம சாஸ்திரங்கள் உட்பட சகல கலைகளிலும் வல்லவர் ஆனார். சிறு வயதிலேயே அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார் நந்தி. இந்நிலையில் ஷிலாதரின் இல்லத்துக்கு வருகை தந்த மித்ரன், வருணன் போன்றோர் நந்தியின் ஆயுள் இன்னும் 1 வருடமே என்று ஷிலாதரிடம் எடுத்துச் சொல்ல மிக வருத்தம் கொண்டார் ஷிலாத முனிவர். அழகிலும் அறிவிலும் சிறந்த இம்மைந்தனை இழக்க நேருமே என்று ஏங்கி வருந்திய பெற்றோருக்கு ஆறுதல் கூறிவிட்டு ஐயாரப்பர் ஆலயத்தை அடைந்தார் செபேஸ்வரர். இறைவனை தொழுது வழிபட்டார். தனக்கு நீண்ட ஆயுளை தந்து பெற்றோரின் விருப்பத்தை பூர்த்தி செய்தருளும்படி வேண்டினார்.
பின்னர் அங்கிருந்த அயனரி தீர்த்தத்திலே நீராடிய பிறகு இடுப்பளவு நீரில் காலின் மேல் காலையூன்றி ஒற்றை காலில் நின்று பஞ்சாட்சர மந்திரம் உச்சரித்தபடியே நீண்ட காலம் தவம் செய்தார். செபேஸ்வரரின் அருமை திருமேனியை நீரில் வாழும் ஜந்துக்கள் அரித்து தின்றன. செபேஸ்வரரின் உறுதியான தவத்தையும் வைராகியத்தையும் அன்பையும் கண்டு மகிழ்ந்த இறைவன் ஐயாரப்பர் அவருக்கு காட்சியளித்தார். செபேஸ்வரர் வேண்டியபடியே நிலையான நீண்ட ஆயுளை தந்தருளினார். அதோடு செபேஸ்வரர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நிலைத்த 16 பேர்களையும் வரமாக அருளினார். மேலும் செபேஸ்வரரது புண்பட்ட உடலை நலமுறச் செய்தல் வேண்டுமென திருவுளம் கொண்டு கங்கை நீர், மேக நீர், பிரமன் கமண்டல நீர், அம்மையின் முலைப்பால், இடபநந்தியின் வாய்நுரை நீர் எனும் 5 நீரினாலும் தாமே அபிஷேகம் செய்தார் இறைவன். அதனால் செபேஸ்வரர் உடல் ஊறு நீங்கி சூரியன் போல் பிரகாசித்தார். ஷிலாத முனிவர் தம் மகனுக்கு திருமணம் செய்விக்க எண்ணினார். அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார். வசிஷ்ட முனிவரின் பௌத்திரியும் வியாகரபாத முனிவருடைய புத்திரியும் உபமன்யு முனிவரின் தங்கையுமாகிய சுயம் பிரகாச அம்மையாரை தமது புதல்வன் செபேஸ்வரருக்கு திருமணம் செய்விக்க விரும்பினார். இறைவன் ஐயாரப்பர், இறைவி அறம் வளர்த்த நாயகி ஆகியோரின் முன்னிலையில் திருமழப்பாடி வஜ்ரதம்பேஸ்வரர் கோயிலில் பவித்திரமான பங்குனி திங்களில் புனர்வசு நட்சத்திர தினத்தில் செபேஸ்வரருக்கும் சுயம் பிரகாச அம்மையாருக்கும் இனிதே திருமண விழா நடந்தேறியது. இறுதியாக நந்தியை தன் அம்சமாகவே மாற்றி தன் சிரசில் இருந்து மாலை எடுத்து நந்திக்கு அணிவித்து அதிகார நந்தி என்ற பட்டத்தையும் அளித்து கைலாயத்தில் அமர்த்தினார் இறைவன். பின் செபேஸ்வரர் ஐயாரப்பரால் உபதேசம் பெற்று கைலாயத்தில் சிவகணங்களுக்கு தலைவராகும் பதவியும் முதன்மை திருவாயிலில் இருந்து காக்கும் உரிமையும் சைவ ஆச்சாரியருள் முதல் குருவாகும் தன்மையும் பெற்றார். இறைவன் அருளால் இத்தகைய பெயர் பெற்ற செபேஸ்வரர் திருநந்தியம்பெருமான் என்று அழைக்கப்பட்டார். தவம் செய்ததனால் நந்தியம்பெருமான் சிவாலயங்கள் தோறும் வீற்றிருக்கும் பேரும் பிரதோஷ காலங்களில் வழிபடுவோருக்கு அருள் வரம் தரும் பேரும் கிடைக்கப் பெற்றார். சிவபெருமான் இருக்குமிடம் கைலாயம். சிவபெருமானை நேரடியாக சென்று தரிசித்துவிட முடியாது. நந்தி உத்தரவு பெற்றுத்தான் கைலைக்குள் நுழைய முடியும். எதையாவது நாம் செய்ய முடியாமல் யாராவது தடுத்தால் இவன் என்ன நந்தி மாதிரி தடுக்கிறான் என்பார்கள். நந்தியின் வேலை தடுப்பதுதான். முப்புறம் எரிப்பதற்காக சிவன் புறப்பட்டார். அப்போது அச்சு முறிந்தது. விஷ்ணு நந்தியாகி தேரினை தாங்கினார். தர்மதேவதை சிவனுக்கு நந்தியானார். அந்த நந்திதான் சிவாலயத்தின் கர்ப்ப கிரகத்துக்கு மிக அருகில் இருக்கும் நந்தியாகும். அந்த நந்திக்கும் மூலவருக்கும் இடையில் குறுக்கே போகக்கூடாது என்பார்கள். தர்ம நந்தியின் மூச்சுக்காற்று மூலவர் மீது பட்டுக்கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம். இவரை வணங்குகையில் கீழே உள்ள மந்திரத்தை கூறுவதன் பயனாக பல அரிய பலன்களை பெறலாம். இதோ அவருக்குரிய காயத்ரி மந்திரம். நந்தி காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்ரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு